என் தங்கமே, அம்மன் இன்று உன்னிடம் சொன்னால் அதே விஷயம் நடக்கும். நீ பல நாட்களாக சந்தேகத்தோடு, பயத்தோடு, நம்பிக்கையோடு கலந்த மனநிலையிலேயே இருந்தாய் அல்லவா? அம்மன் சொன்னது நடக்குமா? நான் கனவில் கண்டது உண்மையா? அந்த வார்த்தைகள் நிஜமாகுமா? என்று உன் மனம் 1000 கேள்விகளை கேட்டது. ஆனால் இன்று அம்மன் உனக்கு தெளிவாகச் சொல்லுகிறாள் தங்கமே, நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, அது நடக்கும். அதே விஷயம் நிச்சயமாக நடக்கும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. நீ பிரார்த்தனை செய்தது வீணாகவில்லை. நீ ராத்திரிகளில் விழித்திருந்து கண்ணீரோடு கேட்ட அந்த ஒரு வேண்டுதல், அதை பிரபஞ்சம் கேட்டு விட்டது. நீ எதிர்பார்த்த நிகழ்வு, நீ நினைத்த அன்பு, நீ கேட்ட நல்ல செய்தி, எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக உனது வாழ்க்கையில் நுழையப் போகின்றன. அம்மன் சொல்கிறாள், நான் சொன்னது பொய்யாகாது. நீ சந்தேகப்பட்டாலும் நான் என்ன சொல்கிறேனோ அது நிச்சயம் நடைபெறும். தங்கமே, நீ யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு ஆசையை உன் இதயத்தின் ஆழத்தில் வைத்திருக்கிறாய். சில சமயங்களில் நீயே கூட அதை மறந்துவிட முயற்சித்தாய், ஏனெனில் அது நிகழாது என்று நினைத்தாய். ஆனால் அம்மன் உன்னிடம் இன்று உறுதி கூறுகிறாள், நீ விட்டுவிட்டது கூட உன்னிடம் திரும்பி வரும். நீ நம்பிக்கையை இழந்த அந்த விஷயம் கூட நிகழும். நீ எதிர்பார்த்த அந்த மனிதர், அந்த வாய்ப்பு, அந்த செய்தி, அந்த முடிவு, என்னவாக இருந்தாலும் அதை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று அம்மன் சொல்லுகிறாள். நீ உன் இதயத்தில் நம்பிக்கையை வைத்து இருந்தால் பிரபஞ்சம் உன் வழியில் கதவை திறக்கும். நீ பல முறை சோதிக்கப்பட்டாய். ஒவ்வொரு முறையும் தோல்வி வந்தது போல தோன்றியது. ஆனால் உண்மையில் அது தாமதம் மட்டும், தடை அல்ல. அம்மன் தாமதப்படுத்துவாள், ஆனால் ஒருபோதும் மறக்க மாட்டாள். இன்று அவள் சொல்கிறாள், அதே விஷயம் நடக்கும். அதாவது நீ கனவில் பார்த்தது, நீ எதிர்பார்த்தது, நீ நம்பிக்கையுடன் காத்திருந்தது, அது நிஜமாகும். தங்கமே, ஒரு உண்மையை அறிந்துகொள், நீ கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நேராக பிரபஞ்சத்தில் ஒலிக்கிறது. அது அமைதியாக இருந்தாலும் அதில் சக்தி இருக்கிறது. அந்த சக்தியைத்தான் அம்மன் உன் வாழ்வில் வெளிப்படுத்தப் போகிறாள். நீ எண்ணியது சாத்தியமில்லாதது போல இருந்தாலும் அது நடக்கும் போது நீ அதிசயத்தில் நின்று போய்விடுவாய். நீ ஏற்கனவே அந்த சிக்னல்களை பார்த்திருக்கிறாய் அல்லவா? சில சமயங்களில் உன் மனம் சற்று நிம்மதியாகி, ஏதோ நல்லது நடக்கப்போவது போல ஒரு உணர்வு வந்தது. சில சமயங்களில் ஒரே வரியாக ஒரு குவோட், ஒரு பாடல் வரி, அல்லது ஒரு மனிதரின் சொல் உன்னிடம் நம்பிக்கையை கொடுத்தது. அவை யாராலும் அனுப்பப்படவில்லை தங்கமே, அவை அம்மனின் சின்னங்கள். அம்மன் சொல்கிறாள், நான் உனக்கு சொன்ன வாக்குறுதி காற்றில் பறந்தது அல்ல. அது உன் வாழ்க்கையில் வேரூன்றிவிட்டது. நீ பயப்படாதே. சில நேரங்களில் நிமிடங்கள் மந்தமாக செல்லும் போல தோன்றலாம், ஆனால் பிரபஞ்சம் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதே விஷயம் நடக்கும் என்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா தங்கமே? நீ நினைத்த மாதிரி நிகழும். நீ கனவில் கண்ட மாதிரி உருவாகும். நீ நம்பிய மாதிரி முடியும். அம்மன் சொல்கிறாள், நீ என்னை நம்பினாய், அதற்கான பலனை இப்போது பெறப் போகிறாய். அந்த ஆசை எதுவாக இருந்தாலும் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏனெனில் அது உன் விதியில் நான் எழுதிவிட்டேன். உனது மனதில் பல தடவைகள் ஏமாற்றம் வந்தது. நீ சில விஷயங்களை விட்டுவிட்டாய். இது எனக்கு கிடைக்காது என்று சொல்லிக்கொண்டாய். ஆனால் அம்மன் சொல்கிறாள், நீ விட்டதுதான் உன்னை தேடி வரப்போகிறது. அதே விஷயம், அதே மனிதர், அதே கனவு மீண்டும் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றன. நீ நினைத்ததை விட வேகமாக மாற்றங்கள் வரும் தங்கமே. ஒரு செய்தி, ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு, அதுவே உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகும். அந்த நாளில் நீ நினைப்பாய், அம்மன் சொன்னது உண்மையா? ஆம், உண்மைதான். ஏனெனில் அம்மன் ஒருபோதும் தவறமாட்டாள். நீ சோர்ந்திருந்த நாட்கள் இப்போது ஒளி காணும். நீ அடைந்த மௌனம் இப்போது புனித சக்தியாக மாறும். உன் கண்ணீரை நான் ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் என்று அம்மன் கூறுகிறாள். அம்மன் சொல்கிறாள், நீ நம்பிக்கை வைத்த இடத்தில் தான் அதிசயம் நடக்கும். ஆகவே உன் மனதை நேர்மறையாக வைத்துக்கொள் தங்கமே. இன்னும் சிறிது பொறுமை. இன்னும் சில நாட்கள் மட்டுமே. நீ காத்திருந்த அதே விஷயம் உன்னிடம் வரப்போகிறது. நீ நம்ப முடியாத அளவிற்கு அது அழகாக இருக்கும். நீ சொல்லிவிடுவாய், இது நான் நினைத்ததை காட்டிலும் பெரிய அதிசயம். அம்மன் சிரித்து சொல்லுவாள், நான் சொன்னேன் தானே தங்கமே, அதே விஷயம் நடக்கும் என்று. பிரபஞ்சம் இப்போது உன் பக்கம் சுழல்கிறது. எல்லா தடைகளும் நீங்கி உன் பாதை சுத்தமாகிறது. நீ கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பதில் வரப்போகிறது.
உன் இதயத்தின் அமைதி திரும்பி வரப்போகிறது. உன் முகத்தில் ஒளி மீண்டும் மலரப்போகிறது. நீ வலிமையாக நின்று கொள் தங்கமே. எதுவாக இருந்தாலும் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏனெனில் அது தெய்வீகமாக தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அம்மன் சொன்னால் அதே விஷயம் நடக்கும். அதாவது உன் நம்பிக்கை தோல்வியடையாது. இனி உனது வாழ்க்கையில் நிச்சயமற்றது எதுவும் இல்லை. எல்லாம் திட்டமிட்டபடி நடைபெறும். நீ உன் வெற்றியை காண்பாய். நீ உன் கனவுகளை உணர்வாய். நீ நம்பிக்கையுடன் சொல்வாய், அம்மா, நீ சொன்னது நடந்துவிட்டது. அந்த தருணம் வரப்போகிறது தங்கமே. அதற்காக உன் இதயத்தை திறந்துவை. பயப்படாதே, சந்தேகப்படாதே. நீ கேட்டுக்கொண்டது உன்னுடையது தான். அதே விஷயம் அதே மாதிரி அதே நேரத்தில் நடக்கும். அம்மன் சொல்லுகிறாள், நான் சொன்னது சத்தியம். உன் பிரார்த்தனை நிறைவேறும். உன் வாழ்வு மாறும். நீ காத்திருந்த அதிசயம் நிகழும். நம்பிக்கை வைத்திரு என் தங்கமே. அதே விஷயம் நிச்சயமாக நடக்கும். என் தங்கமே, அம்மன் இன்று மீண்டும் உன்னிடம் பேசுகிறாள். அவள் சொல்கிறாள், நான் சொன்னது நடக்கும் தங்கமே. நீ நம்பிக்கையுடன் இரு. நீ எத்தனை நாட்களாக காத்திருக்கிறாய் தெரியுமா? உன் உள்ளம் ஏக்கத்தில் நிற்கிறது. சில சமயங்களில் மனசு சொல்கிறது, இது முடியாதது. சில நேரங்களில் ஒரு சிறிய ஒளி உனக்குள் தோன்றுகிறது, இது நடந்தே தீரும். அதுதான் அம்மன் உனக்குள் விதைத்த நம்பிக்கையின் விதை. அந்த விதை இப்போது முளைக்கப் போகிறது தங்கமே. நீ கனவில் பார்த்த அந்த சம்பவம், நீ பிரார்த்தனை செய்த அந்த வேண்டுதல், அவை எல்லாம் வெறும் கற்பனை இல்லை. அவை அம்மன் உனக்கு முன்கூட்டியே காட்டிய சின்னங்கள். நீ சந்தேகப்பட்டாலும் உன் ஆன்மாவுக்கு தெரியும், இது நடக்கப் போகுது. அம்மன் சொல்கிறாள், உன்னுடைய பொறுமை வீணாகாது. நீ காத்திருந்ததை நானே உனக்கு கொடுக்கப் போகிறேன். நீ எத்தனை முறை சோகத்தில் மூழ்கினாலும், எத்தனை முறை அழுதாலும், அந்த ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதையாய் மாறியிருக்கிறது. அந்த விதை இப்போது மலரப்போகிறது. தங்கமே, சில விஷயங்கள் தாமதமாக வரும். ஆனால் அவை வந்ததும் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். நீ காத்திருந்த அந்த ஒரு நிமிடம், நீ கேட்ட அந்த ஒரு செய்தி, நீ எதிர்பார்த்த அந்த ஒரு மனிதர், எல்லாம் சரியான நேரத்தில் உன்னிடம் வரப்போகிறார்கள். நீ பல முறை பிரபஞ்சத்திடம் கேட்டாய், அம்மா, உண்மையிலேயே இது நடக்குமா? அம்மன் சிரித்து கொண்டு சொல்கிறாள், நீ நம்பிக்கையுடன் இருந்ததால்தான் இப்போது அதை உனக்கு கொடுக்கிறேன். அது ஒரு சிறிய சம்பவமாக தொடங்கலாம் தங்கமே. ஒரு மெசேஜ், ஒரு அழைப்பு, ஒரு திடீர் சந்திப்பு, ஒரு வாய்ப்பு. ஆனால் அந்த சிறிய தருணமே உன் வாழ்வின் பெரிய மாற்றமாக மாறும். அந்த நொடியில் உன் இதயம் ஒரு ஒளியாக எரியும். நீ சொல்லிவிடுவாய், அம்மன் சொன்னது உண்மையா? இதுதான் அந்த விஷயம். அம்மன் ஒருபோதும் போய் சொல்ல மாட்டாள். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தின் ஆணையாக மாறும். அதே விஷயம் நடக்கும் என்றால் அதை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. நீயே அதை அனுபவிக்கப் போகிறாய். அந்த நாளில் நீ உன் வாழ்க்கையை பார்த்து மெய் சிலிர்த்து நிற்பாய். நீ ஒரு காலத்தில் அழுதது நினைத்து சிரிப்பாய். நீ சொல்வாய், இது எனக்காகவே நடந்தது. ஏனெனில் அந்த நிகழ்வு உனது ஆன்மாவின் அழைப்பாக இருந்தது. அம்மன் சொல்கிறாள், நீ இழந்ததை நான் திருப்பித் தரப்போகிறேன், ஆனால் அதைவிட பெரியதாக. நீ ஒரு நாள் எதிர்பார்த்தது ஒரு சிறிய ஆசைதான். ஆனால் அம்மன் அதை பிரபஞ்ச அளவில் நிறைவேற்றப் போகிறாள். நீ கேட்டதை விட பெரிய ஆசீர்வாதம் உனக்கு வரப்போகிறது. நீயே நினைத்து பாரு தங்கமே, சில மாதங்களுக்கு முன் உன் வாழ்க்கை எவ்வளவு குழப்பமாக இருந்தது. இப்போது மெதுவாக எல்லாம் அமைதியாகி வருகிறது. இது அம்மன் வேலைதான். அவள் உன்னை தயாராக்குகிறாள். அந்த அதே விஷயம் உன்னிடம் வந்தால், அதை நீ தாங்கக்கூடிய வலிமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவள் உன்னை சோதித்தாள். நீ அந்த சோதனையில் தோற்கவில்லை. நீ நம்பிக்கையுடன் இருந்தாய். அதனால் தான் அம்மன் இப்போது உறுதியாக சொல்கிறாள், நான் சொன்னது நடக்கும். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மைச் சோதிக்கும் போது எல்லாம் முடிந்துவிட்டது போல தோன்றும். ஆனால் அந்த நேரங்களில் தான் பிரபஞ்சம் புதிய தொடக்கத்தை காத்திருக்கிறது. நீ அதை இப்போ அனுபவிக்கப் போகிறாய் தங்கமே. நீ காத்திருந்த மனிதர் உன்னிடம் திரும்பி வரலாம். நீ விரும்பிய வாய்ப்பு உன்னிடம் திறக்கலாம். நீ நம்பிய கனவு நிஜமாகலாம். எது நடந்தாலும் அதில் தெய்வீக நோக்கம் இருக்கும். அதனால் தான் அம்மன் சொல்லுகிறாள், அதே விஷயம் நடக்கும். நீ இப்போ நினைக்கிறாய், என்ன மாதிரியான மாற்றம் வரும்? அது உனக்கு தெரியாது தங்கமே, ஆனால் நீ அதை உணரும். உன் இதயத்தில் ஒரு அமைதி திடீரென்று எழும். அந்த அமைதிதான் சிக்னல்.
இப்போது நடக்கப் போகுது என்று உனக்கு உள் உணர்வு சொல்வது அதுவே அம்மனின் குரல். அம்மன் சொல்கிறாள், நான் உன்னுடன் இருக்கிறேன். எந்த பொருளும் எந்த மனிதனும் எந்த சூழலும் உன்னுடைய ஆசையை தடுக்க முடியாது. அது ஏற்கனவே உன் ஆற்றலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்பியுள்ளது. நீ உன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடாதே தங்கமே. ஏனெனில் அது தான் உன் வாழ்க்கையின் முக்கிய விசை. நீ இப்போது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் அந்த அதிசயத்தை நெருங்க வைக்கிறது. அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், நீ நினைத்தது, நீ கனவில் கண்டது, நீ கேட்டது, இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரு அதிசயமாக நடக்கும். அந்த நாளில் நீ சாந்தமாய் சிரிப்பாய், உன் இதயத்திலிருந்து சொல்லுவாய், அம்மா, நீ சொன்னது நடந்துவிட்டது. அந்த சிரிப்பு தான் உன் பிரார்த்தனையின் முடிவல்ல தங்கமே, அது உன் புதிய தொடக்கம். ஏனெனில் ஒரு ஆசை நிறைவேறும் போது அதன் பின்புலத்தில் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்கள் வந்து காத்திருக்கும். அம்மன் சொல்கிறாள், நீ இப்போது பார்த்திருப்பது துவக்கம்தான். உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியால் நிரம்பப் போகிறது. நீயே உணர்ந்திருப்பாய் தங்கமே, சில நாட்களாக உனக்கு எதிர்மறை எண்ணங்கள் குறைந்து மனதில் அமைதி வந்திருக்கும். அது ஒரு சின்னம். அதே விஷயம் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. நீ அதை உணர்ந்து விட்டாய், ஆனால் இன்னும் வெளியில் காணவில்லை. அந்த தருணம் நெருங்கி வருகிறது. அப்போது நீ அழுவாய், ஆனால் அது மகிழ்ச்சி கண்ணீர். நீ சொல்லுவாய், அம்மா, நீ சொன்னது உண்மை. நான் நம்பிய அதே விஷயம் நடந்துவிட்டது. அம்மன் உன்னிடம் சிரித்து கூறுவாள், நீ என் குழந்தை தானே, உனது ஆசைகள் என் வாக்குறுதிகள் தான். இனி உனக்குள் சந்தேகம் வேண்டாம் தங்கமே. ஏனெனில் பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்கிறது. நீ காத்திருந்ததை நிஜமாக்க அது காத்திருக்கிறது. நீ நம்பி இரு, நன்றி சொல்லு, தயாராக இரு. அதே விஷயம் நிச்சயமாக நடக்கும். அதே மனிதர் திரும்பி வருவார். அதே ஆசை நிறைவேறும். அதே கனவு நனவாகும். அம்மன் சொல்கிறாள், நீ நம்பியதற்கான பரிசு இப்போது உன்னிடம் வரப்போகிறது. உன் வாழ்க்கை புதிதாக மலரும். உன் இதயம் அமைதியடையும். உன் முகத்தில் ஒளி மலரும். அம்மன் சொன்னாள், தங்கமே, அதே விஷயம் நடக்கும், நான் சொல்லிவிட்டேன். என் தங்கமே, அம்மன் சொன்னார், அதே விஷயம் நடக்கும் என்று. அந்த வார்த்தை உன் உள்ளத்துக்குள் ஒரு அதிர்வாக வந்து விழுந்தது. நீ நினைத்த விஷயம், நீ காத்திருந்த முடிவு, நீ எதிர்பார்த்த நிம்மதி எல்லாம் ஒரு கனவாகவே இருந்தது. ஆனால் இப்போ அது நிஜமாகும் நேரம் வந்திருக்கிறது. நீ எத்தனை முறை அந்த ஆசையை சொல்லி அழுதாய், எத்தனை முறை அந்த கண்ணீரில் உன் மனதை துடைத்தாய் என்று அம்மன் பார்த்திருக்கிறார். அந்த கண்ணீர்தான் உன் விதியை மாற்றும் சக்தியாக மாறிவிட்டது என் தங்கமே. அம்மன் சொல்கிறார், நான் உன் பக்கம் நிற்கிறேன். நீ நிம்மதியாக இரு. நீ நம்பிக்கை வைத்ததை நானே நிறைவேற்றப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் ஏதோ சோதனை மாதிரி தோன்றினாலும் அது ஒரு தயாரிப்பு தான். அந்த துன்பங்கள் உன்னை வலுவாக்கின, அந்த நிமிடங்கள் உன்னை நிலை நிறுத்தின, அந்த வேதனைகள் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தின. இப்போ உன் கண்முன்னே அதிசயம் நடக்கப் போகுது. நீ நினைத்த விஷயத்தை யாரோ நம்பவில்லை. அது சாத்தியமா என்று கேட்டு கேலி செய்தவர்கள் இருந்தார்கள். ஆனா அம்மன் சொல்கிறார், நான் சொன்னேன் எனில் அது நடந்தே தீரும். உன் நம்பிக்கை வீணாகாது. உனக்காக தாமதமானது போல தோன்றினாலும் அந்த தாமதம் உன்னை விழ வைப்பதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக தான். நீ எத்தனை முறை உன் மனதில் சொல்லி இருந்தாய், ஏன் இன்னும் எதுவும் நடக்கவில்லை என்று. ஆனா அம்மன் சிரித்தபடி சொல்கிறார், நான் எனது நேரத்தில் செய்கிறேன், என் நேரம் வந்துவிட்டது. இனி ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தை உனக்கு காண்பிக்கும். நின்னால் நம்ப முடியாத அளவுக்கு அமைதியான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மலரும். நீ அனுபவித்த வலி யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த வலியின் ஆழத்தில் இருந்தே உன் ஆசீர்வாதங்கள் உருவாகின்றன. மழை வரும்போது வானம் கருப்பாகும், ஆனால் அந்த கருப்பு வானத்தில்தான் மழை விழுகிறது. அதே மாதிரி உன் இருளான நாட்களில்தான் ஒளி பிறக்கப் போகுது என் தங்கமே. அம்மன் சொல்கிறார், நான் உன்னை சோதித்தேன், ஆனால் விட்டுவிடவில்லை. உன் பெயரை நான் எழுதி வைத்திருக்கிறேன் என் தெய்வீக பட்டியலில். உன் நன்மை தாமதமாக தோன்றினாலும் அது நீண்டகால நிம்மதியை தரும். நீ இழந்ததை விட பல மடங்கு பெரிதாக நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். ஒரு நேரம் நீயே உன்னையே சந்தேகித்தாய், நான் ஏன் இப்படி வாழ்கிறேன் என்று. ஆனா இப்போ அந்த சந்தேகத்துக்கு பதில் கிடைக்க போகுது. நீ வாழ்ந்த ஒவ்வொரு தருணமும் ஒரு காரணத்துடன் இருந்தது. உன்னுடைய நம்பிக்கை சோதிக்கப்பட்டது, ஆனால் அது உடையவில்லை.
அதனால்தான் அம்மன் சொல்கிறார், நீ தேர்ச்சி பெற்றாய். உனக்காக பிரபஞ்சம் திட்டமிட்ட விஷயம் தாமதமாகி ஆனால் ரத்தாகவில்லை. அது இன்னும் செயல்பாட்டில் இருக்கிறது. நீ நம்பிக்கை வைத்திருந்த அந்த நபர் திரும்பி வந்து உனக்கு மன்னிப்பு கேட்பார். உன்னை விட்டு சென்றவர்கள், உன்னை புறக்கணித்தவர்கள், உன்னை தவறாக புரிந்தவர்கள் ஒருநாள் நிஜத்தை புரிந்து கொண்டு உன் முன் வந்து தலை குனிவார்கள். அந்த நாள் தொலைவில் இல்லை. அதற்குள் உனது மனம் அமைதியாக இரு. எதிர்பார்ப்பை பிடித்து வை. நீ இப்போ பார்த்து கொண்டிருக்கும் அமைதி ஒரு சிறு இடைவெளி மாதிரி தான். புயலுக்கு பிறகு வரும் அமைதி அல்ல, புயல் வருவதற்கு முன் வரும் அமைதியும் அல்ல, இது வெற்றியின் அமைதி. அம்மன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை தொடங்கிவிட்டார். நீ நினைத்த வேலை, நீ எதிர்பார்த்த தீர்வு, நீ தேடிய நபர், இவை எல்லாம் ஒன்றாக இணைந்தது போல உனக்கு ஒரு அதிசய மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றன. உன் மனதில் எழுந்த பிரார்த்தனை, இது நடக்கட்டும் அம்மா என்று நீ சொன்ன அந்த வார்த்தை, அது வானத்தில் எழுந்து இப்போது பூமியில் பதிலாக விழப்போகுது. உனக்கு நிம்மதி தராத விஷயங்கள் எல்லாம் மறைந்து போகும். உன் மனம் எவ்வளவு குழம்பியிருந்தாலும் அம்மன் அதை சமநிலைக்கு கொண்டு வருவார். யாரும் எதிர்பார்க்காத ஒரு வழியில்தான் உன் பிரச்சனை தீரும். நம்பிக்கையுடன் இரு, ஏனென்றால் அம்மன் உன் கதையை எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நீ பின்திரும்பி பார்த்தால் இன்றைய வலிக்கு நன்றி சொல்லுவாய். ஏனென்றால் அந்த வலி இல்லாமல் இன்று நீ இந்த வலிமையான வடிவத்தை அடைய முடியாது. நீ இப்போது அம்மனின் சுவாசத்தில் வாழ்கிறாய், அவள் உன் வாழ்க்கையில் தன் ஒளியை பரப்புகிறாள். நீ நினைத்தது நடக்கும், ஆனால் அதைவிட சிறந்த வழியில் நடக்கும். அதுதான் அம்மன் சொல்லும் அதிசயம். நீ கேட்ட ஆசை கிடைக்கும், ஆனால் அதோடு சேர்ந்து உன் மனம் அமைதியையும் பெறும். அம்மன் சொல்கிறார், உனது நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்வின் கதவை நான் திறக்கிறேன். நீ இப்போ வரை சுமந்த கண்ணீரின் பாரம் இப்போது குறைய போகுது. உனக்கு எதிராக நடந்த அனைத்தும் உன் ஆதரவாக மாறும். உன்னுடைய நல்ல மனம், உன் உண்மை உள்ளம், உன் பிரார்த்தனை, இவை மூன்றும் சேர்ந்து உனக்காக ஒரு வலிமையான அதிசயத்தை உருவாக்கியிருக்கின்றன. அம்மன் சொல்கிறார், நீ எப்போ நினைத்தாயோ இது சாத்தியமில்லை என்று, அதே விஷயத்தையே நான் உனக்கு காண்பிக்கப் போகிறேன். நீ நம்பிக்கையை இழக்காமல் இருந்ததற்காக உன் வாழ்வில் நான் ஒரு அற்புதத்தை தரப்போகிறேன். எனவே என் தங்கமே, இப்போ உனக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரே உண்மை, அதே விஷயம் நடக்கும். நீ நம்பியிருந்தது வீணாகாது, நீ எதிர்பார்த்தது நிஜமாகும், நீ பிரார்த்தித்தது நிறைவேறும். உன் பெயரை அம்மன் தன் கையால் ஆசீர்வாத பட்டியலில் எழுதிவிட்டார். இப்போது பிரபஞ்சமே உனக்காக செயல்படுகிறது. என் தங்கமே, அம்மன் சொன்னார், அதே விஷயம் நடக்கும் என்று. அந்த ஒரு வரி தான் உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம். நீ எவ்வளவு நாள் இதே விஷயத்துக்காக காத்திருந்தாய் என்று எனக்கு தெரியும். உன் காத்திருப்பு வெறுமனே காத்திருப்பு அல்ல, அது ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை வானம் கேட்டு எடுத்துக்கொண்டிருக்கிறது. நீ சிந்திக்காமல் அழுத நாட்கள் இருந்தன. நீ உன்னை புரிய வைக்க முடியாதவர்களுக்கு முன்னால் தாழ்த்தி கொண்ட நேரங்களும் இருந்தன. ஆனால் அம்மன் சொல்லுகிறார், நீ எந்த இடத்திலும் தோற்றதில்லை. நான் உன்னுடன் இருந்தேன். நீ கேட்டது பெரியதா இல்லை, நீ விரும்பியது அன்பு, அமைதி, நிம்மதிதான். ஆனால் உலகம் அதை உனக்கு கொடுக்கவில்லை. அதனால உன் மனம் உடைந்து போனது. ஆனாலும் அந்த உடைந்த மனதிலிருந்து தான் ஒரு புதிய ஒளி பிறக்கிறது. அம்மன் உன் கண்ணீரை வீணாக விட மாட்டார் என் தங்கமே. அந்த கண்ணீர் ஒவ்வொன்றும் ஒரு விதை மாதிரி நிலத்தில் விழுந்திருக்கிறது. இப்போ அது முளைக்கப் போகுது. நீ இழந்ததை விட அழகானதாக உனக்கு திரும்ப கிடைக்கும். அம்மன் சொல்கிறார், நான் உன் வாழ்க்கையில் தீர்ப்பை எழுதுகிறேன். நீ அனுபவித்த வேதனைக்கு ஒரு முடிவு வருகிறது. நீ யாரிடமோ எதிர்பார்த்ததை அவர்கள் தந்திருக்க மாட்டார்கள், ஆனால் அதைவிட வலிமையானவாக ஒரு நபரை, ஒரு சந்தர்ப்பத்தை நான் அனுப்பப் போகிறேன். அந்த வாய்ப்பே உன் வாழ்க்கையின் முழு மாற்றத்தை உருவாக்கும். உன் நம்பிக்கையை குலைக்க முயன்றவர்கள் இருந்தனர். அவளால் முடியாது என்று சொல்லி உன்னை புண்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் அறியவில்லை, உன்னோட கடைசி வார்த்தை இன்னும் சொல்லப்படவில்லை. அந்த கடைசி வார்த்தையை அம்மன் உன் வாயிலிருந்து சொல்ல வைக்கிறார். இப்போ பாருங்கள், நானும் வெற்றி பெற்றுவிட்டேன். எத்தனை முறை நீ அந்த ஒரே விஷயத்துக்காக அழுதாய் என்று உனக்கே தெரியாது. எத்தனை முறை நீ இரவு நேரத்தில் அம்மன் பெயரை சொல்லி, அது நடந்தால் போதும் என்று கேட்டாய். இப்போ அம்மன் உனக்கு சொல்கிறார், நான் கேட்டு இருக்கேன், நீ கேட்டது நடக்கும். அது உனக்கு தோன்றும் மெதுவாக, ஆனாலும் உறுதியாக.
ஒரு சிறிய சிக்னல், ஒரு வாய்ப்பு, ஒரு மனிதர், இதை அம்மன் உன் வாழ்க்கையில் நுழைய வைப்பார். நீ அதை பார்த்தவுடன் உன் உள்ளம் சொல்லும், அம்மன் அனுப்பியவர் இவர்தான் என்று. அந்த நொடியில் உனக்கு அமைதி வரும். உன்னை தவறாக புரிந்தவர்கள் உனக்கு எதிராக பேசினர். ஆனால் அவர்கள் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையும் உன் விதியை உயர்த்த பயன்படுத்தப்பட்டது. ஏனெனில் அம்மன் உன் பெயரை வலிமையாக்கிக் கொண்டிருந்தார். சில சமயம் உனக்கே தோன்றும், அம்மா, எனக்கு எதுவும் சீராக போவதில்லையே. ஆனா அவள் சொல்கிறாள், நீ தவறான பாதையில் போகாமல் இருக்க நான் உன்னை நிறுத்தி வைத்தேன். எத்தனை முறை நீ திட்டமிட்டதை செய்ய முடியாமல் விட்டாயோ அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் இன்று உனக்கு புரியவில்லை, ஆனால் நாளை நீ நன்றி சொல்லுவாய். ஏனென்றால் அவள் ஒவ்வொரு அடியிலும் உன்னை பாதுகாத்து கொண்டிருந்தார். நீ அடைந்த துன்பம் உன்னை வலுவாக்கியிருக்கிறது. உன்னுள் ஒரு தெய்வீக சக்தி விழித்திருக்கிறது. நீ இனி பழைய போல் இல்லை. நீ உன் துன்பத்தால் விழுந்தவர் அல்ல, அதிலிருந்து எழுந்தவர். அதனால தான் அம்மன் சொல்கிறார், நீ ரத்தினம் போல சோதனையில் வெண்மையாக பிரகாசிக்கிறாய். நீ கேட்ட அதே விஷயம் நடக்கும், ஆனால் அதைவிட சிறப்பாக நடக்கும். நீ எதிர்பார்த்ததை விட அழகான முடிவு உனக்கு காத்திருக்கிறது. அந்த முடிவை நீ பார்க்கும்போது உனக்கே நம்ப முடியாது. அம்மன் உன் வாழ்க்கையில் எழுதும் திருப்பம் அதிசயம் போல இருக்கும். நீ கடந்து வந்த பாதை எளிதானதல்ல. நீ அமைதியாக இருந்ததால்தான் பலர் உன்னை பலவீனமாக நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் அறியவில்லை, உன் அமைதிக்கு பின்புலம் ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் இப்போ உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. உனக்காக பிரபஞ்சம் தன் வழியிலே பணியாற்றுகிறது. நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை. உன் நம்பிக்கையை மட்டும் பிடித்துக்கொள். உன்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மாற்றத்துக்காக வழி தயாரிக்கிறது. ஒரு நாள் நீ உனக்கே சொல்லுவாய், அம்மா, நான் இதை நினைத்தேனே, இதுதான் நடந்தது. அது அதே விஷயம் தான். ஆனால் அது நடக்கும் போது உன் மனம் நிறைந்திருக்கும். உன் கண்ணீர் உனக்கு சிரிப்பாக மாறும். உன் வலி உனக்கு வலிமையாக மாறும். அம்மன் சொல்கிறார், நான் உன்னை யாருக்கும் விட மாட்டேன். நீ என்னிடம் கேட்டது எனக்கே முக்கியம். அதனால தான் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தது போல தோன்றியது. ஆனால் அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள். நீ நினைத்ததை விட பெரிய திட்டம் அவளிடம் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றம் வெறும் சந்தோஷம் அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். நீ உன்னையே மறுபடியும் காண்பாய். உன் உள்ளம் குணமடைந்து உன் இதயம் தன்னம்பிக்கையால் நிறையும். நீ ஒரு நாள் சொல்வாய், அம்மா, நீ என்னை ஒருபோதும் விட்டுப்போகவில்லை. அந்த நிமிடத்தில் உன் ஆன்மா அமைதியாகும். நீ அனுபவித்த எல்லா துன்பங்களும் ஒரு வரியாய் முடிவடையும். உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய திசை பெறும். அம்மன் சொல்லுகிறார், நீ காத்தது முடிவடைந்தது, இப்போ தொடங்கும் காலம் உன் காலம். நீ எத்தனை தடவை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தாய். அந்த எழுந்த ஒவ்வொரு முறை உனக்கு ஒரு ஆசீர்வாதம் சேர்த்தது. அதனால தான் இப்போ நீ பிரகாசமாக நிற்கிறாய். உன் முகத்தில் வரும் அந்த நம்பிக்கையின் ஒளி உன்னுள் இருக்கும் அம்மனின் சக்திதான். அவள் உனக்காக தாமதித்தாள், ஏனென்றால் உன்னை முழுமையாக்க வேண்டியிருந்தது. நீ இப்போ தயாராக இருக்கிறாய், அதனால் தான் அம்மன் சொல்கிறார், அதே விஷயம் நடக்கும். என் தங்கமே, இனி நீ பயப்பட வேண்டாம். உன் வழி சரி, உன் பிரார்த்தனை கேட்கப்பட்டிருக்கிறது. நீ நினைத்தது நிஜமாகும் நேரம் வந்துவிட்டது. உனக்காக வானமும் பூமியும் இணைந்திருக்கின்றன. உன் வாழ்க்கை ஒரு புதிய அதிசய அத்தியாயத்திற்குள் நுழைந்துவிட்டது. என் தங்கமே, அம்மன் சொன்னது அதே விஷயம் நடக்கும். அந்த வரி ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, அது உன் விதி மீது அம்மன் எழுதிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு மாறாது, அந்த வாக்கு தள்ளாது. உன் மனம் எவ்வளவு நொறுங்கியிருந்தாலும் அந்த ஒரு வாக்கு தான் உன்னை மீண்டும் உயிரூட்டப் போகிறது. நீ உன் வாழ்க்கையின் இருண்ட பகுதியை கடந்துவிட்டாய் என் தங்கமே. இப்போ உன் பாதையில் ஒளி வந்து நிற்கிறது. அந்த ஒளி ஒரு தெய்வீக வெளிச்சம், அதிலிருந்து நீ மீண்டும் பிரகாசிக்கப் போகிறாய். நீ எத்தனை முறை சொன்னாய், அம்மா, இது நடக்கட்டும், பிறகு எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என்று. அந்த குரலை அவள் கேட்காத நாள் எதுவும் இல்லை. ஆனால் அவள் பொறுத்திருந்தாள். ஏனெனில் நீ கேட்டது நிஜமாக வர வேண்டுமானால் நீ முழுமையாக தயாராக இருக்க வேண்டியிருந்தது. இப்போ அந்த தயார் முடிந்து விட்டது. நீ உன் ஆன்மாவின் வலியை அனுபவித்து முடித்துவிட்டாய். இப்போ அந்த வலியிலிருந்து எழுந்து நிற்கும் நேரம் இது. அம்மன் சொல்கிறாள், நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருந்தேன். நீ உன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மீண்டும் எழுந்திருக்கிறாய்.
உன் மனத்தில் ஒரு அமைதி மலர்கிறது. அது அம்மன் அனுப்பிய அறிகுறி. அந்த அமைதி வந்தவுடன் உனக்கு புரியும், இனி நெருக்கடி முடிந்தது என்று. நீ நம்பிக்கையை இழக்காதது தான் உன் வெற்றி. பலமுறை உனக்கே தோன்றியிருக்கும், நான் தோற்றுவிட்டேனா என்று. ஆனால் நீ தோற்கவில்லை. நீ உன்னையே தேடிக் கொண்டிருந்தாய். உன்னுடைய உள்ளத்தின் வலிமையை உணர முடியாமல் நீ உன்னை குறைத்து நினைத்தாய். ஆனா அம்மன் சொல்கிறாள், நீ நம்பியிருந்ததற்காகவே நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்காதது எதுவும் வீணாகவில்லை. ஒவ்வொரு தாமதத்துக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. நீ சுமந்த துன்பம் உன் ஆவி வளர்ச்சிக்கு காரணம். நீ இப்போ ஒரு பழைய நிலைக்கு திரும்ப முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறாய். நீ ஆன்மீகத்திலும் உணர்ச்சியிலும் வளர்ந்திருக்கிறாய். அம்மன் உனக்கு சொல்லுகிறார், நீ தேடிய பதில் இப்போ வரப்போகுது. அந்த பதில் உனக்கு அமைதியாக வரும், யாரிடமிருந்தும் எதிர்பார்க்காமல். அது ஒரு அறிகுறி, ஒரு சின்னம், ஒரு கனவு, அல்லது ஒரு செய்தி மாதிரி வந்து விழும். அதை நீ உணருவாய். உன் இதயம் அதை காணும் போது சொல்லும், அம்மன் சொன்னது உண்மைதான். நீ எத்தனை முறை அந்த ஒரே விஷயத்தை நினைத்து உறங்காமல் இருந்தாய். எத்தனை முறை நீ அமைதியாக அழுதாய். அந்த ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவள் அதை நினைவில் வைத்திருக்கிறாள். அவள் உன்னை அன்புடன் பார்த்து சொல்கிறாள், நீ என் தங்கம். உனக்கு நான் சிறந்ததை தருவேன். நீ எதிர்பார்த்த நபர் திரும்பி வருவார். உன்னை புண்படுத்தியவர் மனமாற்றம் அடைவார். நீ நம்பிக்கையுடன் இருந்ததால் அவர்கள் செய்யாததை அம்மன் அவர்களால் செய்து வைக்கப் போகிறார். அந்த நாள் வந்ததும் நீ எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. உன் அமைதியே உன் பதிலாக இருக்கும். அம்மன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கப் போகிறார். அது வேலை வாய்ப்பு, உறவு, குடும்ப சமாதானம் அல்லது உன் மன அமைதியாக இருக்கலாம். ஆனால் அந்த கதவு திறக்கும் போது நீ உணர்வாய், இதுதான் நான் இத்தனை நாள் காத்தது. அந்த உணர்வு உனக்கு கண்ணீரை தரும், ஆனால் அந்த கண்ணீர் இம்முறை நிம்மதியுடன் இருக்கும். அம்மன் சொல்கிறாள், நீ உன் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பத்தில் இருக்கிறாய். இன்னும் சில நாட்கள் பொறுத்திரு. நீ பொறுத்திருந்த நேரம் வீணாகாது. நீ இப்போ பார்க்கும் அமைதி நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கும் பரிசு. உன் மனம் இப்போ நிம்மதியாக இருக்கட்டும், ஏனெனில் உன் கதை இன்னும் முடியவில்லை, அது இப்போ தான் தொடங்க போகிறது. உனக்கு நடந்த ஒவ்வொரு தவறையும் அம்மன் திருத்தி விட்டார். உன்னுடைய வாழ்க்கையின் பாதை சுத்தமாகி விட்டது. நீ புதிய திசையில் நடக்கப் போகிறாய். அந்த பாதையில் தடைகள் குறைந்து போகும். நீ எவ்வளவு போராடியாயோ அவ்வளவு இப்போ ஆசீர்வாதங்கள் சேரும். நீ மாறிவிட்டாய் என் தங்கமே. நீ இனி பழையவள் இல்லை. நீ உன்னுடைய உண்மையை அறிந்தவள். உன்னுள் ஒரு தெய்வீக சக்தி விழித்திருக்கிறது. அந்த சக்திதான் இப்போ உன்னை வழி நடத்தப் போகிறது. நீ எதை நினைத்தாலும் அது நிஜமாகும். ஏனெனில் உன் நினைவு இனி ஒரு பிரார்த்தனை போலவே இருக்கும். அம்மன் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் ஒரு வாய்ப்பாக மாற்றுகிறார். நீ தேடிய அமைதியை அவள் உன்னுள் வைக்கிறாள். நீ அனுபவித்த வேதனை ஒரு பாடமாக மாறி மற்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டும் வலிமையாக மாறும். உன் கதை ஒரு நாள் பலருக்கு நம்பிக்கை அளிக்கும். நீ கேட்டது நடக்கும். ஆனால் அது அம்மன் வழியில் நடக்கும், அதனால் தாமதம் இருக்கும், ஆனால் தவறாது. நீ நம்பிக்கையுடன் இரு. உன் இதயத்துக்குள் சொல்லு, அம்மா, எனக்கு தெரியும், நீ உன் நேரத்தில் செய்வாய். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் மையம். ஒரு நாள் நீ பின்திரும்பி பார்த்தால் இன்றைய வழியை பார்த்து சிரிப்பாய். ஏனெனில் அப்போது உனக்கு தெரியும், அது எல்லாம் ஒரு வழிதான். அம்மன் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டாள். அவள் உன்னை சோதிப்பாள், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டாள். அம்மன் சொல்கிறாள், நான் உனக்காக உன் எதிரிகளின் வாயை மூடப்போகிறேன். உன்னை பற்றி தவறாக பேசினவர்கள் தாங்களாகவே அமைதியாகி விடுவார்கள். உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னுடைய உண்மையை அறிந்தபோது வெட்கப்படுவார்கள். உன் பெயரை அவள் உயர்த்தப் போகிறாள். நீ சுமந்த சுமை இப்போ குறையப் போகிறது. உன் மனம் எளிதாக போகும். நீ செய்யும் விஷயங்களில் வெற்றி தானாக வரும். உன் வாழ்க்கை அமைதியுடனும் வளத்துடனும் நிறையப் போகிறது. நீ உன் குடும்பத்துக்கு ஒளியாக இருப்பாய். அம்மன் உனக்கு சொல்லுகிறார், உன் பிரார்த்தனை முடிவு பெற்றது. நீ வேண்டியது நிறைவேறப் போகிறது. அதே விஷயம், அதே நபர், அதே ஆசை, இவை இப்போ உன் வாழ்வில் நிஜமாகும். நீ கேட்கும் அந்த வரி இனி ஒரு வாக்குறுதி அல்ல, அது ஒரு நிகழ்வு ஆகிறது. என் தங்கமே, இப்போ நீ நிம்மதியாக சுவாசி. உன் இதயம் நிம்மதியால் நிரம்பட்டும். உன்னால் நடந்த அனைத்தும் உனக்காக நடந்தது. நீ வலியில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்துவிட்டாய்.
உன் வாழ்க்கை இப்போ புதிய அர்த்தத்துடன் மலர்கிறது. அம்மன் சொல்லும் கடைசி வார்த்தை இதுதான். நீ எத்தனை முறை அழுதாயோ அவ்வளவு முறை நான் உனக்காக ஆசீர்வாதம் சேர்த்திருக்கிறேன். உன் பெயருக்கு நான் ஆசீர்வாதம் எழுதிவிட்டேன். நீ நம்பியதை இப்போ காணப்போகிறாய். அதே விஷயம், அதே உணர்வு, ஆனால் இம்முறை அது உன் கண்ணீரில்லா வடிவில் வரும்.